அன்னை மொழிக்கு முதல் வணக்கம். இதுவே என் உரையின் துவக்கம். எனது பெயர் தா. கௌசிகா. அரசு மேல்நிலைப்பள்ளி ஐயம்பாளையத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருச்சிராப்பள்ளி மாவட்டம். தலைப்பு டாக்டர் APJ அப்துல் கலாம். இளைஞர்களின் விடிவெள்ளி, ஏவுகணை நாயகன், எழுச்சி நாயகன், கனவு நாயகன் என்றெல்லாம் போற்றப்படுபவர். வருங்கால இந்தியா இளைஞர்கள் கையில்தான் என்று பேப்பர் வீசும் சிறுவன் அதே பேப்பரில் தலைப்பு செய்தியாய் வந்த வாகை வரலாற்றின் பெயர்தான் பாரத ரத்னா APJ அப்துல் கலாம் அவர்கள். இந்தியாவின் கடைகோடியில் பிறந்த ஒருவர் 120 கோடியையும் ஆள முடிந்ததென்றால் அவர்தான் ஐயா அப்துல் கலாம். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து விஞ்ஞானியாக வளர்ந்து இந்தியாவின் முதல் குடிமகனாக சிறந்து அனைவர் மனதிலும் உயர்ந்து நிற்பவரும் அவர்தான். படித்தால் மட்டுமே பாரதத்தை பாராள வைக்க முடியும் என படித்து சொன்னவர் அவர். தன்னுடைய கடைசி மூச்சு வரை மாணவர்களையே தேடி சென்றார். ஏனென்றால் அவர் ஆழமாக நம்பினார் இந்தியாவின் வெற்றியே படிக்கின்ற இளைஞர்கள் கையில்தான் என்று. ஒரு முறை கனவு நாயகனிடம் ஒரு பத்திரிகையாளர் உங்களின் எதிர்கால கனவு என்னவென்று கேட்டபோது அவர் சொன்னாராம், என் நாட்டில் வாழும் 120 கோடி மக்களும் புன்னகையோடும் சிரித்த முகத்தோடும் வாழ வேண்டும் என்றே. ஆம், வறுமையற்ற பட்டினியற்ற இந்தியாவை காண வேண்டும் என்று கனவு கண்டார். கனவு மட்டுமா, அதற்காக இந்தியா 2020 என்ற திட்டத்தையும் வகுத்து கொடுத்தார். உலகிலேயே மிக அதிக இளைய சமுதாயம், 100 கோடி கரங்கள், சுமார் 50 கோடி இளைஞர்களை கொண்டுள்ள நாடு நம் பாரத நாடு. அவர்களுக்கு கல்வி மற்றும் உடனடி வேலையை கொடுத்தால் போதும், அவர்கள் இந்தியாவை முன்னணிக்கு கொண்டு வந்து விடுவர் என்ற நம்பிக்கை கலாம் அவர்களுக்கு உண்டு. கலாம் அவர்கள் தன் வாழ்நாளில் சுமார் 2.5 கோடி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை சந்தித்ததாக கூறுகிறது ஒரு ஆய்வு. நாட்டிற்காகவும் நாட்டு முன்னேற்றத்திற்காகவும் அவர் தினமும் 18 மணி நேரம் உழைத்தார் என்றால் அது உண்மை. 40 பல்கலைக்கழகங்கள் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. 15 விருதுகளை பெற்ற பெருமையும் அவரையே சாரும். இந்தியா என்றொரு நாடுண்டு, அறிவியல் அறிஞர்கள் பலருண்டு, அறிவியல் வளர்ச்சிகள் மிக உண்டு, அப்துல் கலாம் என்றொரு விஞ்ஞானி உண்டு என்று உலக நாடுகள் அஞ்சும் அளவிற்கு இந்தியாவை உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்க வைத்தவரும் அவர்தான். தூக்கத்தில் மட்டுமே கனவு கண்டு கொண்டிருந்த என்னை தூக்கத்தையே கனவாய் காணும் அளவிற்கு உழைக்க ஊக்குவித்த உன்னதமே. பணத்திற்காக அரசியலை அறிவியலாக்கிய பணாதிபதிகளிடையே ஜனத்திற்காக அறிவியலை அரசியலாக்கிய ஜனாதிபதி நீர். ஏவுகணைகளை செலுத்தினாய், அணுவை பிளந்தாய், அணுகுண்டு வெடிப்பை நிகழ்த்தினாய், கார்பன் கால்கள் உருவாக்கினாய், உமது அக்கனி சிறகுகளையும் தந்தாய். தலைவா, நீர் அமைத்த வெற்றி பாதையில் நாங்கள் பயணிப்போம் வல்லரசு இந்தியாவை நோக்கி. வாய்ப்பிற்கு இணக்கம். வருகிறேன். வணக்கம்.